37. உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் திருக்குறள் வாக்களுக்கு ஏற்ற வகையில கதைகள் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பலரும் பல கதைகளையும் சொல்லி இருக்கிறார்கள். 37வது நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்றது. வாரந்தோறும் வியாழக்கிழமையான இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில பலரும் கதைகள் சொல்லுவாங்க. உங்களுடைய பெரியவங்க மட்டும் வந்தாங்க. இப்ப சின்ன சிறு பிள்ளைகளும் பள்ளி மாணவர்களும் கூட கதை சொல்ல வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நெறிப்படுத்தி அதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களும் செய்து சிறப்பாக செயலாற்றி கொண்டு போவர் திருமதி எழிலரசி அவர்கள். திருச்சி மண்ணச்சநல்லூரை சேர்ந்த தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி எழிலரசி அவர்கள் நல்ல கவிஞர், சிறுகதை ஆசிரியர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்குகிறார். இன்றைய நிகழ்ச்சியிலே வருகை கொண்டிருக்கக்கூடிய கவி மாமணி அரங்கநாயகி கண்ணன், திருமதி மா காயத்ரி, திருமதி ஆண்டிப்பட்டியை சேர்ந்த திருமதி கா ரெங்கநாயகி, செல்வி ஸ்வேதா, அபிஷ்கா, ஸ்ரீஹரி என்று எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சிலர் வர இருக்காங்க, அவங்களே வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அந்த திருக்குறளுக்கு கதை சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வருகிற நல்ல கதைகள் எல்லாம் தேர்வு செய்து நூலாக்கம் செய்வோம். அந்த நூலை தமிழ்நாடு எங்கிலும் உள்ள பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பல தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பணியை சங்கத்தமிழுக்கு தொடர்ந்து செயலாற்றுகிற நோக்கத்திலே அதை செய்து கொண்டு அந்த வகையில இப்போது 20 கதைகளை தேர்வு செய்து முதல் கட்டமாக நூல் பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2வது நூலுக்காக இங்கே பலரும் கதை சொல்ல இருக்கிறார். கதை சொன்னா யார் தான் கேட்கணும்? நானும் கேட்பேன். எனக்கெல்லாம் நான் சின்ன பையனா இருந்த போது எனக்கு டெய்லி ஒரு நாள்தோறும் ஒரு கதை சொல்லணும். கதை கேட்காம நான் தூங்குனதே கிடையாது. கதை சொல்லியே ஆகணும். எனக்கு கதை சொன்னவங்க அந்த காலத்துல எங்க சித்தி தான் கதை சொல்லுவாங்க. எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, போட தொட்டு விட்டுருவாங்க. எங்க சித்தி தான் எனக்கு கதை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க, விதவிதமா கதை சொல்லுவாங்க. இது அவங்க இல்ல, ஆனா இன்னும் அந்த கதைகள் எனக்கு மனசுல பசுமையா இன்னும் இருக்கும். நிறைய கதைகள். அதுல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க கடினமான வேலை செய்வாங்க. அந்த வருமானத்தை எடுத்து அரிசி வாங்கியாந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்க. விலைக்கேற்றத்துக்கு கூட காசு இருக்காது. அப்போ விலைக்கு கூட ஏற்றாம அப்பெல்லாம் அந்த காலத்துல மாலை 6 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. வெளிச்சத்திலே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுல பட்டு தூங்கிடுவாங்க. இப்படியே அவங்க காலம் ஓடிட்டு. அப்போ ஒரு பெரியவர் என்ன பண்றாரு, அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. நாளைக்கு உங்க காசு கிடைச்சா அந்த காசுல முதல்ல ஒரு அகல் விளக்கம், எண்ணெயும், திரியும் வாங்கிக்கங்க. ஐயா, இந்த காசு சாப்பிடவே பத்தலையே, நாங்க என்ன பண்ண கேட்ட போது, இல்ல அது பரவாயில்ல, நீங்க முதல்ல இதை செய்யுங்க. செஞ்சுட்டு மிச்ச காசுக்கு நீங்க சாப்பாட தேவையான பொருட்களை வாங்கிட்டு அதை சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இவங்க அந்த பெரியவர் சொன்னாரேன்னு சொல்லி போய் அந்த ஒரு விளக்கு, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு அதை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மீதி காசுக்கு பொருட்களை வாங்கிட்டு சாப்பிடுறாங்க. இப்ப அவர்களுக்கு நேற்று சாப்பிட்டு குறைந்த அளவு சாப்பிடுற போதே பசி அடங்கியது போல தெரிகிறது. இது மாதிரியான ஒரு கதை. இதுக்கு ஒரு திருக்குறள் வேணும்னா தேடணும். இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கும், தேடணும். அதாவது எதையுமே நல்லதை செய்யணும், அதை நாளைக்கு ஒத்தி போடக்கூடாது, இன்னைக்கே செய்யணும்னு ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இந்த கதை. இன்னைக்கு அதுக்கு திருக்குறள் பொருத்தமாக இருக்கு. ஆனா அன்னைக்கு எனக்கு அந்த திருக்குறள் சொல்லலை, கதையை மட்டும்தான் சொன்னாங்க.
அப்போ இந்த மாதிரி கதைகள் திருவள்ளுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் கேட்டுதான் வாழ்ந்தது. பாட்டின்னு சொன்னாலே கதை சொல்றவங்க நமக்கு தெரியும். தாத்தானா கதை சொல்றவங்க. பாட்டி கதை சொல்லு பாட்டி, நம்ம உரிமையோட போய் மடியில உட்காந்து கதை கேட்போம். அவங்களும் கதை சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க, கதையெல்லாம் கூட விடுவாங்க சில நேரங்கள்ல. ஆனா நம்ம கேட்டுதான் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கும் இந்த கதை சொல்லுகிற போது கேட்கிற ஆர்வம், அந்த சிறு வயதில் இருந்த அதே ஆர்வம் குன்றாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் பெரியவங்களை வந்து அருமையா கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இந்த கதை கூறும் நிகழ்ச்சியில பங்கேற்க அத்தனை பேரை வருகவர்கள் வரவேற்று, இந்த கதை நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மன்னச்சநல்லூரை சேர்ந்த கவிநிலவு சு எழிலரசி சரவணன் அவர்களையும் அன்போடு வரவேற்று, அவர்கள் பக்கம் இந்த அரங்கத்தை கொடுத்து விட்டு இடம் சாரி நன்றி வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் கலைமாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைய திருக்குறள் கதை கூற வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் மற்றும் கலைமாமணி அரங்கநாயகி கண்ணன் அம்மா தர்மபுரியிலிருந்து வந்திருக்கும் அவர்களையும், ஆண்டிப்பட்டியிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரி திருமதி சங்கீதா ஜெயசுரேஷ் மற்றும் அவினாசி அன்பு சகோதரி வா காயத்ரி அனைவரையும் இன்றைய திருக்குறள் கதை கூறும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று, மேலும் இன்றைய திருக்குறள் கதைகளை மிக சிறப்பாக வலையொலி பதிவு செய்து வரும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஜெர்மனி தமிழ் அருவி வானொலி நிலையம் ஒளிபரப்பு செய்யும் இயக்குநர்கள் தமிழ்வேல் நைனை விஜயன் ஐயா அவர்களையும், தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை கூறும் நிகழ்விற்கு செல்கிறோம். முதலாவது கதை கூறுவதாக நான் ஒரு சிறு கதை அல்ல, இது ஒரு நிகழ்ச்சி. ஐயா அவர்கள் கூறியது போல் என்னுடைய பள்ளி பருவத்திலும் என்னுடைய தாத்தா பாட்டி கூறியதாக நினைவில்லை, ஆனால் என்னுடைய தந்தை நிறைய கதைகளை கூறியிருக்கிறார். தெனாலிராமன் கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள் மற்றும் திருவிளையாட புராணம் கதைகள், அந்த மாதிரி தினமும் ஒரு கதையை கூறியிருக்கிறார். அதன் மூலமாகவே எனக்கு இந்த புத்தகம் படிப்பதில் சிறு வயது முதலே ஆர்வம் வந்தது என்பதற்கு என்னுடைய தந்தை முழு காரணம். இப்போது உங்கள் முன் ஒரு தத்துவ மேதை அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறிக்கொண்டு நிகழ்வை தொடரலாம். கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு முறை ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து அவருடைய நண்பரை பற்றி ஏதோ கூற முயன்றார். உடனே சாக்ரட்டிஸ் அவரிடம், என் நண்பரை பற்றி என்னிடம் கூற விரும்பினால் அதற்கு உன்னிடம் 3 கேள்விகளை கேட்பேன். 3 கேள்விகளுக்கும் ஆம் என பதில் இருந்தால் மட்டுமே நீங்கள் அவரை பற்றி கூறலாம் என்றார். சாக்ரட்டிஸ் முதல் கேள்வி கேட்டார். அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுத்தான் அவரை பற்றி கூறுகிறாயா என்று கேட்டார். இல்லை என பதில் சொன்னார். அவரை பற்றிய நல்ல விஷயத்தை கூறப் போகிறாயா என்று 2வது கேள்வி கேட்டார். இல்லை என பதில் சொன்னார். அந்த நண்பரை பற்றி என்னிடம் கூறினால் யாராவது பயனடைவார்களா என்று 3வது கேள்வியையும் கேட்டார். இதற்கும் இல்லை என்றே பதில் வந்தது. யாருக்குமே பயன் இல்லாத, நல்ல விஷயமும் இல்லாத, நேரடியாக நீங்களும் பார்க்காத என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூறாதீர்கள் என்றார். ஆம் செல்லங்களே, நல்ல நட்பு ஆரோக்கியமான விவாதங்களையே மேற்கொள்ளும். நண்பர்கள் வந்து ஹைட்ரஜன் வாயுவினால் நிரப்பப்பட்ட பலூன் போன்றவர்கள். நீங்கள் விட்டுவிட்டால் எங்கோ பறந்து சென்று விடுவார்கள். அதனால் பத்திரமாக நல்ல நண்பர்களை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். உலகில் சிறு தவறு கூட செய்யாதவர்கள் யாருமே இல்லை. மேலும் மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் எதுவுமே இல்லை. எனவே வார்த்தைகளால் யாரையுமே பழிக்காதீர்கள். வசவுகளால் இதயங்களை கிழிக்காதீர்கள். நல்ல உறவுகளை இழிமொழியால் துளைக்காதீர்கள். மனிதர்கள் இரத்தமும் சதையும் உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டவர்கள்
எனவே நீங்கள் யாரையும் இழந்து விடாதீர்கள் என்று சாக்ரட்டிஸ் தத்துவமேதை அவர்களின் மொழி வழியாக நம்முடைய திருக்குறளில் திருவள்ளுவர் கூறிய அதிகாரம் 20 பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 192 பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், பயன் சிறிதுமே இல்லாத சொற்களை பேசுவது நண்பர்களுக்கு தீமை செய்வதை விட கொடியதாகும் என்பதாகும். நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. தொடர்ந்து திருக்குறள் கதை கூற முதலில் மாணவ செல்வங்களான ஸ்ரீஹரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹரி, வந்து உன்னுடைய கதையை கூறு. அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லி அதை ஒரு கதையாக மாற்றி அதற்கு ஒரு திருக்குறளை சொல்லி மிக அழகாக நீங்கள் இந்த தலைமை உரையை நிறைவு செய்யும். திருவுரை பற்றி சொல்லுகிற போது நாங்கெல்லாம் கேஸ் பலூன்னு சொல்லுவோம். நீங்க அந்த காட்டுடைய பெயரையும் சொன்னீங்க. நாங்கெல்லாம் கேஸ் பலூன், அதை விட்டு அது மேல போயிடும். மாணவர்கள்லாம் அப்படி சிறுவர்கள் போயிடுவாங்கன்னு அழகா சொன்னீங்க. அதாவது புடிச்சுக்கணும்னு நல்ல கதையா, அதாவது நாம பார்க்காத நல்லது அல்லாத நமக்கு பயன்படாத விஷயம் நாம எதுக்கு பேசணும். இந்த ஒரு கருத்து அருமையா வச்சிருக்கீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நாம் அறிந்த நமக்கு பயன்படக்கூடிய நல்ல விடயத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. திருக்குறள் நாம் அறிந்த நூல். அதே மாதிரியே சொல்லக்கூடிய செய்திகளும் சில செய்திகள் அது நல்ல செய்தி, நமக்கு பயன் தரக்கூடிய சொல்றாங்க. ஒரு அருமையான நிகழ்ச்சி. சாக்ரட்டிஸ்க்கு சொன்ன அறிவுரையை நாம ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுகிறோம். அந்த நிகழ்ச்சியை அம்மையார் அவர்கள் வழிநடத்தி நினைக்கிற போது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடரட்டும். நன்றி ஐயா. ஹரி, கதை ஒரு ஐயா அவர்களுக்கு வணக்கம், அம்மா அவர்களுக்கு வணக்கம். கதை. ஒரு ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ரொம்ப கோவக்காரன். பெரியவங்கன்னு பார்க்காம பெரியவங்களையும் திட்டிடுவான் கடுமையான வார்த்தைகளில். அத ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா அதை திருத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அவனை திருத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அவனை கூப்பிட்டு பேசுறாரு. அவன் கேட்கவே இல்லை. அவனை எப்படியாச்சும் திருத்தணும் அப்படின்னா அவன் கையில நிறைய ஆணிகள் கொடுக்கறாரு. ஆணிய செவுத்துல அடிக்க சொல்றாங்க. அப்ப திருப்பி சிறிது நேரம் கழித்து ஒவ்வொரு ஆணியா புடுங்க சொல்றாங்க. அவனும் புடுங்கி எடுத்துறான். இப்ப செவுத்துல என்ன தெரியுது அப்படின்னா அவங்க அப்பா கேக்குறாரு. அவனும் சொல்றான், நீங்க தான் நல்லா இருந்த செவுத்துல ஆணி அடிச்சீங்க, நீங்க தான் ஆணி அடிக்க சொன்னீங்க, நீங்க தான் ஆணி எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப செவுத்துல என்ன ஓட்ட அப்படின்னு சொல்றாரு. நீ திட்டதும் இப்படிதான் அவங்க மனசுல எல்லாம் காயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாரை நாவினால் சுட்டவரே. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்து துன்பம் ஆறவே ஆறாது. நன்றி. சிறப்பான ஒரு கதை. ஒரு குட்டி பையன் அவன மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னப்ப, தீயினால் சுட்டும் சுட்டப்புண் எல்லாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நெருப்புல சுட்டா கூட அது கொஞ்ச நாள் ஆறி போயிடும். ஆனா ஒரு மனது வருத்தப்படக்கூடிய ஒரு சொற்களை சொல்லிட்டோம்னா அது மனசுல அப்படியே இருக்கும், ஆறவே ஆறாதுன்ற அழகான ஒரு திருக்குறளுக்கு அழகான ஒரு கதை சொன்னாரு. சிறப்பு. தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என்ன படிக்கிறீங்க இப்ப? சிறப்பு 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 சிறப்பு. மூன்றாம் வகுப்பு படிக்கணும்னா பண்ணுங்க. மூன்றாம் வகுப்பு படிக்கணும்னா பண்ணுறீங்களா? வாழ்க்கையெல்லாம் சொல்லுவாங்க.
2 எழுத்து படிச்சுட்டாயான் அப்படின்னுவாங்க. 3 எழுத்து படிச்சுட்டாயான்னுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 எழுத்து படிச்சான்னா எம்ஏ படிச்சான்னு அர்த்தம். 3 எழுத்து சரி. படிச்சான்னு அர்த்தம், ஐஏஎஸ் படிச்சிருக்கான்னு அர்த்தம். நீங்க 2 எழுத்தா நீ 3 என்ன எழுத்தா? படிக்க நீங்க நீ 2 2 எழுத்தா எழுத்தா 3 3 எழுத்தா? எழுத்தா? 3 எழுத்து ஐயா. 3 3 எழுத்து எழுத்து ஐஏஎஸ். ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. ஹரி 3 எழுத்து ஐயா சொன்ன மாதிரி படிச்சிடணும். சரிங்க. சிறப்பு. ரொம்ப அழகா சுருக்கமா நறுக்கு தெரியும். படிப்பேன். தர்மபுரியுடைய கவி மாமணி திருமதி அரங்கநாயகன் அம்மாவை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, விடை கூறுங்கள். வணக்கம். வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்பு தம்பி பாரதி சுடர் நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, கதை சொல்லி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் சகோதரியையும் வணங்கி, இது கலையேற்றம் செய்யும் சிவகாம் சுந்தரி சகோதரியையும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். நான் 51வது அதிகாரம் 510வது குறளை எடுத்துக்கொண்டு அதற்கு கதை சொல்ல முயல்கிறேன். வேணி என்பவள் சேலத்தில் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 65 வயதுக்கு மேல் ஆயிற்று. ஆனதால் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகும். அதனால் உதவிக்கு பரிமளா என்ற ஆளை வீட்டோடு வைத்திருந்தாள். அவளும் கூடவே இருந்து வேண்டிய உதவி செய்து வந்தாள். ஓர் நாள் உடம்பு சரியில்லா நிலையில் பழக்கமான ஆட்டோக்காரரை வர சொன்னாள். அவளும் போன் செய்து சொல்ல ஆட்டோ டிரைவர் வந்தார். அவரிடம், அண்ணா மருந்து வாங்க வேண்டும், கையில் பணம் இல்லை, நான் ஏடிஎம் கார்டு தரேன், 500 ரூபாய் எடுத்து வந்து தாருங்கள் அண்ணா என்று கேட்டாள். உடனே, அம்மா பாஸ்வேர்ட் சொல்லுங்க அம்மா என்றார். அவளும் சொன்னார். அவர் கார்டு எடுத்து போய் பணம் எடுத்து வந்து கார்டோட கொடுத்து சென்றார். நன்றி அண்ணா, உங்க உதவிக்கு என்று கார்டை தான் படுத்திருந்த தலையணியின் அடியில் வைத்து விட்டார். மாத்திரை வாங்க வர சொல்லி பரிமிளாவை அனுப்ப பணம் கொடுத்து அனுப்பினாள். பரிமிளா வாங்கி வந்தாள். வேணி, ஏமா இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்க, வழியில் என் ஒன்றுவிட்ட சகோதரர் வந்தார், அவரிடம் பேசிக் கொண்டிருந்தால் நேரமாகிவிட்டது. சரி, பசியா இருக்குது, சீக்கிரம் போய் டிஃபன் செய்து கொண்டு வா, நான் பல் துலக்கி முகம் கழுவி வருகிறேன் என்று சொல்லி சென்றாள். பரிமளா அவள் பாத்ரூம் பக்கம் சென்றதும் அந்த காட்டை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள். பின் அவளுக்கு டிஃபன் தந்து, அம்மா தலை வலிக்குது, போய் மாத்திரை வாங்கி வரேன் என்று சொல்லி வெளியே சென்றாள். பின் வந்து விட்டாள். சிறிது நேரத்தில் போனில் மெசேஜ் வந்தது. 500 ரூபாய் எடுத்த பிறகு 5000 ரூபாய் எடுத்திருப்பதாய் வந்தது. அதை பார்த்ததும் வேணி ஆட்டோக்காரர் தான் எடுத்திருப்பாரோ என சந்தேகப்பட்டாள். அவரை கூப்பிட்டு விசாரித்தாள். அம்மா, உங்களுக்கு உதவி செய்தது தவறு. என்னை பற்றி நன்றாக தெரிந்த நீங்கள் இப்படி சந்தேகப்படலாமா? இனி உங்க சவகாசமே வேண்டாம் என கூறி சென்று விட்டார். அதற்கு பின் அங்கு வந்த வேணியின் தோழி, பரிமளா பணம் ஏடிஎம் எடுத்து கொண்டிருந்தால் நான் பார்த்தேன் என்று சொன்னாள். உடனே வேணி பரிமளாவிடம் சகஜமாக கேட்பது போல், சம்பளம் வாங்கினாய, பேங்கில் போட்டு வை, நான் கார்டு வாங்கி தருகிறேன் என்று சொன்னாள். எதற்கு அதெல்லாம் அம்மா என்றால், ஏடிஎம் இதுவரை உனக்கு இல்லையவே இல்லையா என்று கேட்க, இல்லையம்மா என்றாள். ஏன் பொய் சொல்கிறாய்? என் தோழி உன்னை ஏடிஎம்மில் பார்த்ததாய் சொன்னாள். உண்மையை சொல்கிறாயா, இல்லை போலீஸை கூப்பிடட்டுமா என மிரட்டியதும் பயந்து விட்டாள். அம்மா மன்னித்து விடுங்கள், உங்க கார்டை எடுத்து சென்று 5000 ரூபாய் நான் தான் எடுத்தேன், நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று காலில் விழுந்து வணங்கினாள். பணத்தை வாங்கி கொண்டு போ, பிழைத்து போ என்று வேலையை விட்டு துரத்தி விட்டாள். வேலைக்கு ஆள் கிடைத்தால் போதும் என்று தீர விசாரிக்காமல் வைத்தது தப்பாக போயிடுச்சு என வருந்தினாள். பல வருடங்களாய் பக்கத்து வீட்டில் குடியிருந்து ஒண்ணு பொண்ணா பழகின ஆட்டோக்காரரை சந்தேகப்பட்டதால் நல்ல உறவு பாலானது. இதைத்தான் வள்ளுவர், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயருவும் தீரா இடும்பை தரும் என்ற குரலில் சொன்னார். 501ஆம் அதிகாரம்
51ஆம் அதிகாரம் 510வது குறளில். நன்றி, வணக்கம், நல்வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிகள் அம்மா. இன்றைய காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது என்பதற்கு உங்களுடைய கதை ஒரு எடுத்துக்காட்டு. வேணி, அவனுடைய உதவியாளர் பரிமளம் மற்றும் ஆட்டோக்காரர் இவர்களை கொண்டு ஒரு அழகான ஒரு கதையை, விழிப்புணர்வு கதையை கொடுத்தீர்களம்மா. தீர விசாரிக்காமல் யாரிடமும் எதையுமே வீட்டிற்கு வேலைக்கு அனுப்பக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக கூறினீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், கதை கூறுங்கள். மிக்க நன்றி. சிறப்பான கதையை கூறிய தங்களுக்கு தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக மக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கதை கூற நன்றிகள் அம்மா. திருக்குறள் கதை கூற ஸ்வேதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்வேதா, வந்து உங்கள் கதையை கூறுங்கள். ஸ்வேதா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் ஸ்வேதா. வணக்கம் ஐயா. கதை சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஒரு அழகான கிராமத்துல கந்தன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தாராம். அவர் எப்போதும் தன்னோட வயல்களை பற்றியும் பயிர்களை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். கந்தன் தன்னோட எதிர்காலத்தை யோசிச்சு நீர்ப்பாசன கூடத்தை உருவாக்கினாராம். அதே கிராமத்துல கிருஷ்ணன் என்ற மற்றொரு விவசாயி வாழ்ந்து வந்தாராம். அவர் மழை பொழியும் தானே, அதை பார்த்துட்டு செய்வோம் என்று அலட்சியமான தன்மையும் கொண்டிருந்தாராம். அவருக்கு எச்சரிக்கை உணர்வே இல்லையாம். எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யலையாம். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஆண்டு முழுவதும் மழை குறைவாக பெஞ்சதுனால கிருஷ்ணன் வயல் முழுவதும் வாடிருச்சான். ஆனாலும் முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டதால கந்தன் வயல் விளைச்சல் நன்றாகவே இருந்துச்சான். இப்போ கிருஷ்ணன் கந்தன்கிட்ட கேட்டானா, நீ எப்படி தயாரா இருந்த? அதுக்கு கந்தன் சொன்னானா, பின்னர் வருவது முன்னரே யோசிச்சு செய்ததே என்று கூறினானாம். குறள் எதிர்தா காக்கும் அறிவினார்க்கில்லை, அதிர வருவதோர் நோய். பொருள், பின்னர் வரக்கூடிய இடரை முன்னரே அறிந்து தடுத்து காத்திட வல்லார்க்கு அவரை வருந்தும் பேரிடர் வராது. நன்றி. மிக சிறப்பு. வரப்போவதை முன்பே அறிந்து செயலுக்கு என்றுமே வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்பதை ஒரு சின்ன குட்டி கதையை அழகாக கூறினாய். ஸ்வேதா, வாழ்த்துக்கள். உன்னுடைய மிக சிறப்பு. கதை கூற இணைந்திரு. நன்றி. நம்முடைய திருக்குறள் கதை கூற ஆண்டிப்பட்டியிலிருந்து திருமதி சங்கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. சங்கீதா. சங்கீதா. அம்மா வணக்கம்மா. என் பேர் ரங்கநாயகி. ஆண்டிப்பட்டியில இருந்து ரங்கநாயகி தான் நான் இருக்கேன். மன்னிக்கவும், ரங்கநாயகி வாங்கம்மா. நன்றிம்மா. அம்மா, அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் பூங்காவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 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 கதை கூற போகிறேன். மானாமதுரையில் கந்தசாமியை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. குட்டீஸ் முதல் பெரியவர்கள் முடிய அனைவருக்கும் தெரியும். மிகவும் பிரபலமான கடை. அவர் உழைப்பு, உண்மை, நேர்மை, ஊரில் உள்ள அனைவரிடத்திலும் ஒரு மரியாதையான நபராக கருதப்பட்டார். ஏழை எளியவர் முதல் செல்வம் படைத்தவர் அனைவரும் அவர் கடையில்தான் பொருள் வாங்குவார்கள். கந்தப்பன் பெரிய செல்வந்தர் ஆனார். தன் இரு மகன்களையும் நன்றாக படிக்க வைத்தார். இருவரும் வருங்காலங்களில் நிறுவனத்தை செவ்வனவே நிர்வாகம் செய்வார்கள் என்று பெருமையாக கூறிக்கொள்வான். தான் படிப்பதில் இல்லாதவனாக உள்ளேன், அதனால் மற்றவரின் உதவியை நாட வேண்டி உள்ளது. நிறுவனத்தில் தொய்வு ஏற்பட்டது. மன கஷ்டப்பட்டான்.
என் மகன்கள் எப்போது வருவார்கள் என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருந்தான். வருடங்கள் உருண்டோடின. மகன்கள் இருவரும் வந்தனர். நிறுவனத்தை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். குறள் கல்வி 400. எண் கேடில் விழிச்செல்வம். கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. உலகில் வாழும் மக்களில் செல்வம் பொருள் அனைத்தும் அழிந்து போகும். ஆனால் அழியாமல் இருப்பது கல்வி செல்வம் ஒன்றே. கற்றல். இதிலிருந்து நாம் கத்துக்கிறது என்ன என்றால், படிப்பறிவு இல்லாதவன் கண் இருந்தும் குருடனுக்கு ஒப்பாவான் என்பது இக்கருத்து. நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. கல்வி மட்டுமே அழியாத சிறந்த செல்வம் இல்லையா? அதனாலதான் நம்ம எல்லாம் கல்பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கதை சுருக்கமாக சிறப்பாக அமைந்தது. இந்த கதையை அப்படியே புலனத்தில் தட்டச்சு செய்து உடனே அனுப்பிவிடுங்கள் உங்க குரலோடு. மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து இந்நிகழ்வில் இணைந்து கதை கூறுங்கள். நம்முடைய சிறுவர்களுக்கு ஏற்ற கதைகளை நாம் கொடுத்தால்தான் நன்ற சிறப்பாக இருக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி மட்டுமே அழியாத செல்வம் என்று கேடில் செல்வம் சொன்ன உங்களுக்கு நன்றிகள். நம்முடைய திருக்குறள் கதை கூற அடுத்ததாக குட்டி செல்லம் ரூனல் ரேயான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரூனல், தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள் கதை கூற. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். நலமா? வணக்கம். கதை சொல்லுங்கள். ஒரு ஊர்ல ஒரு ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்களாம். அவங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவக்காரராம். அவங்க அப்பா கார்ல போயிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் அவரை முந்தி போயிட்டா அவர் ரொம்ப கோவப்படுவாராம். அது மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க காரோட கண்ணாடிய இடிச்சிட்டு போனாராம். ஆனா கண்ணாடி உடையலையாம். அப்ப வந்து அவரை போய் ஸ்பீடா போய் மறிச்சாராம். கோவக்காரது அந்த அவங்களோட அப்பா போய் ஸ்பீடா போய் ஆத்துல இறக்கமா இருக்க இடத்துல மறிச்சாராம். கோவத்துல ஹேண்ட் பிரேக்கர் இழுக்காம சரியா போடாம போயிட்டாராம். அதனால கார்ல அவங்க அம்மா குழந்தையும் இந்த ஹேண்ட் பிரேக்கரை இழுக்காம போனதுனால பக்கத்துல அந்த ஆறுல போய் கார் இழுச்சான். அப்ப போய் அவரே பிடிக்க போனாராம். கார் இழுக்க போனா அவரால் இழுச்சான். காரு ஆத்துக்குள்ள போயிருச்சான். இது ஒடுக்கப்பட்டிருந்தா அது நடந்திருக்குமா? கோவப்படாம இருந்தா இது நடந்திருக்குமா? இதுதான் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றாரு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சூப்பர் சூப்பர். அருமை அருமை அருமை. கோவப்பட்டதுனால இப்ப கஷ்டப்பட்டது அவரோட அம்மா காருக்குள்ள இருந்தவங்க. இவரு கோவப்படாம சரி போனா போது அப்படின்னு மன்னிச்சு விட்டு இருந்தாருன்னா எந்த விதமான இதுவும் இருந்திருக்காது இல்லையா? அதனால நம்மளும் சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா கேட்டுட்டு கோவப்படக்கூடாது, சிந்திக்கணும். மிக சிறப்பு. ரூனலுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. அழகு. தொடர்ந்து கதை சொல்லு. குட்டி குட்டி கதையா அழகா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி. அடுத்தது தம்பி சொல்றாரா? தம்பி சொல்றாரா? விதுன் சொல்றீங்களா? விதுன் வணக்கம். விதுன் வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். அவங்களுக்கும் ஒரு அண்ணன் தம்பியா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுவாங்க. அவங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா தம்பிக்காக ஒரு நாய் குட்டி அம்மா கல்லூத்தி நாய் மேல அடிச்சுட்டானாமா. அதுக்குதான் அவங்க அம்மாவே சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா ஓங்கி அடிக்க வந்தாங்கண்ணா. அதுக்கு அவங்க பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்தானா. இல்ல அவங்க எல்லாம் ஒண்ணும் ஒரு அண்ணன் தான் சைக்கிள்ல நேர் யாரா ஊட்டி ஏத்தினா. இதாங்க சொல்லி இருக்காரு. மேற்பொருள் எப்பொருள் யார் யார் கேட்பொருள்
பொருள் மெய்ப்பொருள் கேட்பினும் காண்பது அரிது. உன்னுடைய மழலையில திருக்குறள் சூப்பர், அருமையான அருமை. சரி, நாய் மேல கல்லு விட்டு அடிச்சது அண்ணனா தம்பியா? யார் கல்லு? தம்பி. அண்ணனா தம்பியா? தம்பி போட்டானா? ஆனா யாரும் இல்ல. வேற ஏன்? யாரோ அடிச்சிட்டாங்க. வேற யாரோ யாரோ அடிச்சதுக்கு அடிச்சுட்டாங்களா? ஆஹ் ஆஹ். அழகு அழகு செல்லம், அழகு. அருமை அருமையா கதை சொன்னீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி 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 செல்லம். அடுத்தது நம்முடைய திருக்குறள் கதை கூட அவினாசியிலிருந்து அன்பு சகோதரி காயத்ரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காயத்ரி அம்மா, காயத்ரி அம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். குட்டீஸ் கதை கேட்டீங்களா? நல்ல பொன்மொழி, நல்ல பொன்மொழி. புனல் நாட்டை நாகப்பன் என்ற கொடுங்கோல் அரசன் ஆண்டு வந்தான். இரக்கம் என்பதே அவனிடம் சிறிதும் இல்லை. சின்ன சின்ன குற்றத்திற்கும் கடுமையான தண்டனை வழங்குவான். அவனுக்கு அஞ்சி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்நாட்டில் அறிவு நிறைந்த புகழேந்தி என்ற பெரியவர் ஒருவர் இருந்தார். அடுத்தவருக்கு உதவி செய்யும் நல்லவராகவே அவர் இருந்தார். யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் அவரிடம்தான் வருவார்கள். அவர்கள் துன்பத்தை போக்க அவர் வழி சொல்வார். நிறைய மக்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் புகழ் எங்கும் பரவியது. கொடுங்கோல் அரசனும் அவரை பற்றி கேள்விப்பட்டான். அவர் மீது பொறாமை கொண்டான். மக்களிடம் செல்வாக்கு பெற்ற அவரை சிறையில் அடைக்க வேண்டும். தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது என என்ன செய்வது என்று சிந்தித்தான் அவன். நல்ல வழி ஒன்று தோன்றியது. வீரர்களை அழைத்தான். பெரியவர் புகழேந்தியை அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அரசன். அவர்களும் புகழேந்தியை அழைத்து வந்தார்கள். அரசரை வணங்கினார் அவர். யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் தீர்வு சொல்கிறீர், தீர்த்து வைக்கிறீர். அறிவு கூர்மை எல்லோரும் புகழ்கிறார்கள். உமக்கு ஒரு சோதனை வைக்கப் போகிறேன். அதில் வெற்றி பெற்றால் பெருமையுடன் வாழலாம், தோல்வி அடைந்தால் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கிடக்க வேண்டும் என்றான் அரசன். அரசனின் எண்ணம் அவருக்கு தெரிந்தது. அரசே, என்ன சோதனை சொல்லுங்கள். விரலில் அணிந்திருந்த முத்திரை மோதிரத்தை அவரிடம் காட்டினான் அரசன். இந்த மோதிரத்தில் பொன்மொழி ஒன்றை பொறிக்க வேண்டும். அந்த பொன்மொழி சிறியதாக 3 சொற்களுடன் தான் இருக்க வேண்டும். நிலையான உண்மையை தான் சொல்ல வேண்டும். அந்த பொன்மொழியை படித்ததும் என்னுள் மாற்றங்கள் நிகழ வேண்டும். மகிழ்ச்சியாக இருந்தால் சோகமாக வேண்டும், சோகமாக இருந்தால் மகிழ்ச்சியாக வேண்டும். அப்படி ஒரு பொன்மொழியை சொல்லும் முத்திரை மோதிரத்தில் பொறித்து வைப்பேன். நான் சொன்னது போல பொன்மொழி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீர் பெருமையுடன் வாழலாம். அப்படி இல்லாவிட்டால் உமக்கு தண்டனை நான் கட்டாயம் தருவேன். நீ வாழ்நாள் முழுவதுமே சிறையில் கழிக்க வேண்டியதான் என்றான் அரசன். யாராலும் சொல்ல முடியாத பொன்மொழியை அரசர் சொல்ல சொல்கிறார். புகழேந்திக்கு தண்டனை தர முடிவு செய்து விட்டார். யாராலும் அவரை காப்பாற்ற முடியாதே என்று அவையினரும் மக்களும் நினைத்தார்கள். சிந்தனையில் ஆழ்ந்தார் புகழேந்தி. அப்படி ஒரு பொன்மொழியை அவரால் சொல்லவே முடியாது என்று அரசர் நினைத்து மகிழ்ந்தார். ஆனால் அரசே, முத்திரை மோதிரத்தில் பொறிக்க வேண்டிய பொன்மொழி இதோ. இதுவும் நீங்கிவிடும், இதுவும் நீங்கிவிடும். இந்த பொன்மொழி அளவில் சிறியதாக 3 சொற்களில் உள்ளது. நிலையான உண்மையை சொல்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கும் போது பொன்மொழியை படித்தால் சோகமாக ஆவீர்கள், சோகமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றார். அருமையான பொன்மொழி, அரசரின் எண்ணத்தை நிறைவேற்றும் பொன்மொழி என்று அவையினர் அவரை பாராட்டினார்கள். என்ன செய்வார் அரசர்? அவருக்கு பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்தி அனுப்பி வைத்தார். குறள் எண் அதிகாரம் 65 சொல்வன்மை. குறள் எண் 644. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதுநுங்கு இல். சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும். அத்தகைய சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. வாய்ப்பிற்கு நன்றி. மிக்க நன்றி. இதுவும் நீங்கிவிடும். அழகான ஒரு 3 எழுத்து பொன்மொழியை வைத்துக்கொண்டு நாகப்பன், புகழேந்தி புலவர் என்று கதாபாத்திரங்களோடு ஒரு ஒரு அரசர் கதையை, ஒரு நீண்ட ஒரு சிறப்பான ஒரு கதையை கூறிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது ஆழ பதிந்து விட்டது. இதுவும் நீங்கிவிடும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும்போது காயத்ரி அம்மா. மகிழ்ச்சியாக இருக்கும்போது சோகமாக ஆவீர்கள், சோகமாக இருக்கும்போது மகிழ்ச்சி ஆவீர்கள். இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும்.
இதுவும் கடந்து போகும். அந்த பொன்மொழி கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்க வேண்டிய சொற்கள். மிகச் சிறப்பு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்தது நம்மளுடைய கதை கூற கிரிஜா மாணவியை அன்போடு அழைக்கின்றேன். கிரிஜா, வாருங்கள், கதையை கூறுங்கள், உங்களுடைய கதையை. கிரிஜா. புள்ளேனம்மா. வணக்கம்மா. வணக்கம் கிரிஜா, சொல்லுங்க சொல்லுங்க கதைய. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கும் எனது வழிகாட்டிய ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு மலையை ஏறுறாரு. அந்த மலை ரொம்ப செங்குத்தா இருந்தனால அவருக்கு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஏறுறாரு. ஒரு பையில அவருக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு ஏறுறாரு. அது அவருக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப பாக்குறாரு, ஒரு சிறுமி அவளோட தம்பியை தூக்கிக்கிட்டு உற்சாகமா பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா போறா. அந்த சிறுமியை பார்த்து துறவி கேக்குறாரு, என்னால ஒரு சின்ன பைய தூக்கிட்டு போவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ எப்படி என்னோட தம்பியை தூக்கிக்கிட்டு இவ்வளவு உற்சாகத்தோட போற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிறுமி சொல்றா, ஐயா, நீங்க தூக்கிட்டு போறது பொருளை, நான் தூக்கிட்டு போறது என்னோட தம்பியோட சேர்த்து பாசமும் அன்பும் நிறைந்த என்னோட தம்பியை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க சிறுமி. அதை பார்த்த துறவி கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்டதை திருவள்ளுவர் பார்த்தாரா என்னவோ தெரியல, சொல்றாரு, அன்பிற்கு உண்டோ அடைகுந்தல் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும், அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை வெளிப்படுத்தி விடும். குறள் எண் 71. அன்புடைமை. நன்றி. சிறப்பு சிறப்பு கிரிஜா. மிக சிறப்பான ஒரு திருக்குறளை தேர்ந்தெடுத்து அழகாக அதை ஒரு கதையாக வடிக்கிறாய். எதிர்காலத்தில் மிக சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே நம்ம அன்பால கட்டுப்பட்டவர்கள் தான். அன்பு மட்டுமே இல்லைன்னா அந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. தாவரங்கள் முதற்கொண்டு எல்லா உயிரினங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தணும். அததான் வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டாரு. அந்த கஷ்டமான நினைச்சு தம்பிய அந்த மலைக்கு தெரியல. மிக சிறப்பாக கூறினாய். உனக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போல் கதையை கூறு. நீயா சொந்த கதை எழுதக்கூடிய திறன் உனக்கு முன்னுள்ளே வளர்ந்துவிடும். வாழ்த்துக்கள் கிரிஜா. நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றி. நம்முடைய திருக்குறள் கதை. நன்றி. லதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மண்ணச்சநல்லூர் ஸ்ரீ லதா, வந்து உங்கள் கதையை கூறுங்கள். லதா, இருக்கிறீர்களா? நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கதிரவன் என்ற ஒரு மாணவன் அவன் பள்ளியில் அவன் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டு வரும் அனைத்து ஆசிரியர்களையும் அவன் கேலி செய்தும் கிண்டல் செய்தும் வந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த அவனது நண்பர்கள் அவனுக்கு தினந்தோறும் அவனை கண்டித்தும் அவனை உணர்த்தியும் வந்தார்கள். ஆனால் அதை அவன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. தினந்தோறும் வகுப்பில் இடைவெளிகளில் உணவு இடைவெளிகளில் தன் ஆசிரியர் எவ்வாறாக எடுத்தாரோ அவ்வாறவே அவன் கேலி செய்யும், அவராகவே கிண்டல் செய்தும் அவன் இது செய்து கொண்டு வந்தான். ஒரு நாள் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவ்வழியே மற்றொரு வகுப்பிற்கு செல்ல வேண்டிய ஆசிரியர் அவ்வழியே கடந்து செல்லும் போது இவன் யாரை போல் செய்கிறான் என்று நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் தெரிகிறது அவன் போலவே செய்து கொண்டிருந்தான் என்பதை அவன் மிகவும் கோபம் அவள் தரவென்று இழுத்து தலைமை ஆசிரியர் கொண்டு விட்டார். அதை கேட்டவுடன் தலைமையாளர் அவருக்கு மிக கடுமையான தண்டனையை கொடுத்தார். உடனே அவர் ஆசிரியர் அந்த வகுப்பிற்கு சென்று அந்த அனைத்து மாணவர்களையும்
எச்சரித்து கவனமாக இவ்வாறாக அப்படி ஆசானை யாரும் இவ்வாறாக கேலி செய்யக்கூடாது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், யாராயினும் நாங்காக்க காவாக்கு சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, நீங்கள் இதை நீங்கள் எதை காத்தாலும் என்பதை மாணவர்களுக்கு அறிவுறுத்தி அவ்விடத்தில் சென்று குறள் எண் 127 அதிகாரம் 13 அடக்கமுடைமை. நன்றி அம்மா. நன்றி. இந்த காலத்தில் மாணவர்கள் சொல் இழுக்கப்பட்டு மிக சிறப்பான ஒரு திருக்குறளை தேர்வு செய்து, இது கதை அல்ல, அனைத்து உயர்நிலை பள்ளிகளில் பார்க்கலாம். இது தவறான ஒரு செயல். மாணவர்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும். மிக சிறப்பு. நன்றிகள் நதா. நன்றி. நன்றிமா. அடுத்ததாக நம்முடைய திருக்குறள் கதை கூற வருபவர் பவிக்ஷா. வாருங்கள் பவிக்ஷா, உங்களுடைய கதையை திருக்குறளை கூறுங்கள். பவிக்ஷா வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. சங்கமித்திரன் என்ற அரசன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு குரங்குகள் என்றால் மிகவும் பிரியம். ஆகையால் தன் அறைக்கைக்குள்ளே ஒரு குரங்கை வளர்த்து வந்தான். தன் படுக்கைக்குள் வளருக்கு சுதந்திரம் அளித்து வந்திருந்தான். சங்குமித்திரன் ஒரு நாள் அரசவையில் தன் அட்டகாசம் தாங்காது அமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குரங்கின் நட்பை விட்டு விடுமாறு கூறினார்கள். அவர்களது அறிவுரையை ஏற்கவும் மறுத்தான். சங்கமித்திரன் ஒரு நாள் இரவில் தான் தூங்க போகும் போது குரங்கை தனக்கு விசிறி விடுமாறு சொல்லிவிட்டு ஆழ்ந்து தூங்கி போனான் அரசன். அப்போது மீண்டும் மீண்டும் விசிறியும் வந்து அமர்ந்தது. குறள் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளதான் கேண்மை கடைமுறை நான்சாம் துயரம் தரும். பொருள் பல முறை ஆராய்ந்து கொள்ளாதான் நட்பு இறுதியில் சாகும் துயரத்தை தரும். நன்றி. மிக சிறப்பு. குறள் எண் சொல்லுங்க. திருக்குறள் எண் சொல்லுங்க. ஆராய்ந்து 80. குறள் எண் 80. அதிகாரம் 80. அதிகாரம் 80. நான் எதுவும் தெரியல. குரங்கை நட்பாக இல்லையா? குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தான் என்று சார்லஸ் டார்வின் கூறியிருக்கிறார். அந்த குரங்கை வைத்துக் கொண்டால் குரங்குக்கு இருப்பது 5 அறிவு. அது அதனுடைய குறும்புத்தனத்தை, அதனுடைய அறியாமை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதை போய் நட்பு வச்சா நமக்கு கேடுதான் உண்டாகும். அதனால நண்பர் நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்து எடுத்து நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பல திருக்குறள்களில் நீ மிக சிறப்பாக கூறினார் பவிக்ஷா. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மிக சிறப்பான கதையை ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. திருக்குறள் கதை கூற வேறு யாரேனும் இருக்கிறார்களா? கதை நிகழ்வு கூற இருப்பவர்கள் உங்கள் காணொளியை திறக்கவும். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க. தர்ஷினி. தர்ஷினி. சொல்லுங்கம்மா. மாட்டு வண்டி சொல்றீங்களா? ஆமா அம்மா. சொல்லுங்க. மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக ஒருவர் வந்து கொண்டிருந்தார்.
வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே ஒரு சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். போய் சேர எவ்வளவு நேரமாகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டு வண்டிக்காரருக்கு கோபம் வந்தது. என்ன கிண்டலா? வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்திருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. குறள்: எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விளக்கம்: எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. சின்ன பையன் தானே அப்படின்னு இந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணாரு? அலட்சியப்படுத்தினாரா? சின்ன பையன் போய் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போனால் 10 நிமிடம், வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத சின்ன பையன் தானேன்னு அலட்சியப்படுத்தினதுனால அனுபவிச்சாரு. அதனால யாரு எந்த செய்தியை சொன்னாலும் சொல்றவங்க சிறியவர்களா பெரியவர்களா பார்க்க வேண்டாம். அந்த செய்தியோட உண்மை பொருளை தெரிந்து கொண்டால் நமக்கு எந்த துன்பமும் ஏற்படாது அப்படிங்கிறத தான் வள்ளுவர் இந்த சின்ன கதை மூலம் சொல்கிறார். தர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். முதன் முறையாக இணைந்து கதை கூறியிருக்கிறாய் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து கதை கூறு. நன்றி தர்ஷினி. எப்பொருள் யார் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு நம்மளும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதற்காக தான் வள்ளுவர் திருக்குறளை நம்ம தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி. தன்யஸ்ரீ கதை கூறுகிறாயா? தன்யஸ்ரீ உங்களுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. கதை: 2 நண்பர்கள் இருந்தாங்களா. ஒரு நண்பன் பெயர் ஐசு, ஒரு நண்பன் பெயர் அகில். ஐசு வந்தான். ஒரு கையில் பந்து வைத்திருந்தான். அதுக்கு அகில் கேட்டான், நம்ம 2 பேரும் இந்த பந்து வச்சு விளையாடலாமா அப்படின்னு. ஐசு சொன்னானா, இல்லை இல்லை, நான் தான் மட்டும் இந்த பந்து வச்சு விளையாடுவேன். அப்படியா, சொல்லிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அப்போது ஐசு வந்த ஒரு பெரிய குழிக்குள்ள போய் விழுந்துட்டான். சுத்தி இருந்த எல்லாரும் அவன் விழுந்ததை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. ஆனா அகில் மட்டும் தன் போய் அவனை தூக்கி விட்டு உதவி பண்ணான். அப்பதான் ஐசுக்கு புரிஞ்சதான் இவன் எவ்வளவு அன்பாக விட்டு கொடுத்தான். போறேன், ஆனா நமது இவன் புரிஞ்சு கொண்டேன் இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா விளையாடுங்களாம். அதிகாரம் 8. குறள் எண் 72. அன்பில்லார் எல்லாம் தமக்கு உரிய, அன்புடையவர் என்பும் உயிர் பிறக்கு. விளக்கம்: அன்பு இல்லாதவரை எல்லா குறள்களுக்கும் தமக்கே உயர்மைக்கு கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தான் உரிமை பிறக்கு உரிமைக்கு வாழ்பவர். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். ஆமா, அன்பு இல்லாதவங்க எல்லாமே எண்ணுதும்பாங்க. ஆனா அன்புடையவர்கள் அவருடைய
கூட சொல்லுவாங்க. ஐஸ் அகிலு வச்சு கதையை சொல்லிட்ட. இத கதையா போன தடவை சொன்ன மாதிரி அழகா கதையா சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். கதையா சொல்லுங்க. நன்றி நன்றி தன்யஸ்ரீ, வாழ்த்துக்கள். கதையா சொல்லுங்க, அழகா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். திருக்குறள் கதைக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் இளைய பூங்கா இந்த நிகழ்வை வலையொலி பதிவு செய்வரும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வை ஜெர்மனி தமிழ் வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பு செய்யும் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஏதோ நேற்றுதான் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது போல இருக்கிறது. ஆனால் 37 நிகழ்ச்சிகளை எட்டி பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே விறுவிறுப்பாக சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பான கதைகளுக்குரிய அத்தனை பேருக்கு நம்முடைய அன்பார்ந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை வலைவழி வழியாக வானொலி கேட்டுக்கொண்டும் பார்த்துக் கொண்டும் இருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வானொலியிலே தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்சூழர் ரசிகர் நயனை விஜய் மற்றும் தமிழர் நயனை விஜயன் அவர்களுக்கும் வலைவழியில நாம் எல்லாம் காண்பதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி என்ற நடிகை தெரிவித்து தொடரும் இந்த நிகழ்ச்சி பிரபலமாக திருக்குறள் பார்க்கும் பணியில தொடர்ந்து ஈடுபடுவது கூறி நன்றி கூறி இடைபெற என்னுடைய வணக்கம். நன்றிகள் ஐயா.